Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு பரவல், த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஈருறுப்பு பரவல்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு, பின்னொருவற்றில் ஈருறுப்பு பரவல் காணவும். ஸோ அவங்களே கொஸ்டின் சொல்லிட்டாங்க ஈருறுப்பு பரவல் காணவும். 5 சீரான நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதாவது 5 காயின் ஒரே இடத்துல சொல்றாங்க. ஸோ தலைகள் எண்ணிக்கை எக்ஸ் குறிக்கிறது என்க. அதாவது சமய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுலருக்கான சார்ட்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், ஒரு சீரான படை 10 முறை ரொட்டப்படுகிறது. அதாவது தாய்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை ரொட்டேட் பண்றாங்க. 4 தோன்றுவது எண்ணிக்கை எக்ஸ் குறிக்கிறது என்க. ஸோ அதே மாதிரி அதை உருட்டும் போது 4 விழுகணும் அப்படிங்கறதுக்கான நிகழ்தகவு. தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 5 சீரான நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. நாணயங்கள் சீரானவை என்பதால் ஒரு ஒற்றை நாணயத்திலிருந்து ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது பாத்தீங்கன்னா 5 சீரான நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. ஸோ 5 காயின் ஒரு டைம் ரொட்டேட் பண்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒற்றை நாணயத்தோட தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு P = 1/2 மற்றும் Q = 1 - P. ஏன்னா Pங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தில் ஷெட்யூல் இருக்கான பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் எப்படி ஒரு நாணயத்துக்கு வந்து ஷெட்யூலுக்கான பாசிபிலிட்டி, அதாவதுக்கான ப்ராபிலிட்டி வந்து 1/2 எப்படி வந்துச்சுன்னா அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மட்டும் இங்கே P = 1/2 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஸோ அப்போ Pங்கிற வேல்யூ நமக்கு தெரியுங்கனால 1ல இருந்து P கழிச்சிட்டா Q. ஸோ அதனால 1 - P = ½ போட்டீங்கன்னா பேலன்ஸ் ½ வரும். ஈருறுப்பு பரவல், அதாவது ஈருறுப்பு பரவல்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். அந்த வீடியோல அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு பரவலோட ஃபார்முலா f(x) = nx bracket p(x) 1 - p whole power n - x. எக்ஸோட வேல்யூ n வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். 5 நாணயங்களிலிருந்து தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் கிடைக்கிறது. அதாவது கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க 5 நாணயங்களும் தலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4 0, 1, 2, 3, 4 மற்றும் 5 ஆகிய மதிப்புகளை கொள்ளும் ஈருறுப்பு சமன்பாடு எக்ஸ் என்க. ஸோ இந்த 5 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு சமன்பாடு எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க 5ன்னு சொல்லிட்டு, அதாவது 5 நாணயங்கள்னால என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. அடுத்து P வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைல கண்டுபிடிச்சிருப்போம் 1/2. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு B 5,12. ஓகேவா? ஸோ இப்போ என்னங்கிற வேல்யூ 5, 1/2 Pங்கிற வேல்யூ நமக்கு தெரியும். அதனால தான் n, P வந்து ஈருறுப்பு பொருள் அந்த ஃபார்முலா படி இதை எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ f(x), அதாவது பார்த்தீங்கன்னா f(x) = என்னோட வேல்யூ 5 நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம் 5, x அப்படியே வருது ½ x. ஏன்னா Pங்கிற வேல்யூவும் நமக்கு 1/2ன்னு தெரியும் லாஸ்ட் டைல கண்டுபிடிச்ச மாதிரி. அதனால 1/2 the whole x. 1 - P ஓட வேல்யூ 1/2, அதுவும் லாஸ்ட் டைலே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அதோட ஹோல் பவர் n - x. இங்க எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன, ஆனா இங்க என்ன எவ்வளவு சொல்ல 5 சொல்லிட்டாங்க. அதனால x 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா f(x) = 5x into ½ the whole power n. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கும்போது பவர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளேஷன் இருக்கும்போது பவர்ல இருக்கிற ரெண்டு வேல்யூவும் மல்டிபிளேஷன் இருந்துச்சுன்னா அது ஆட் ஆகும். அதாவது x + n - x. அப்போ -x + x கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குமா, அந்த எண் தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தா டிவைட்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மல்டிபிளேஷன் ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ½ whole power n. ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஈருறுப்பு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்.
செகண்ட் கொஸ்டின், ஒரு சீரான பகடை 10 முறை உருட்டப்படுகிறது, 4 தோல்களுக்கான எண்ணிக்கை எக்ஸ் குறிக்கிறது என்க. அவங்களே சொல்லிட்டாங்க. 0 1 2 3 4 10 எண் மதிப்புகளை கொள்ளும் இருப்பு சம்பாய் மாதிரி எக்ஸ் என்க. அதாவது 10 முறைன்னு சொன்னாலும் நமக்கு என்னோட வழி 10ன்னு தெரிஞ்சிருச்சு. p = 1/6, அதாவது 4 விளைவுக்கான ப்ராபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா p = 1/6 தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பகடை சீரான பகடைக்கான ப்ராப்ளம்கான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்பிளேல கொடுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ப்ராபிலிட்டி வந்து p = 1/6 எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நமக்கு என்னோட வழி தெரிஞ்சு பியோட வழி தெரிஞ்சிருச்சு. அப்போ அதாவது x = b n, p இடத்துல n 10, pங்கிற இடத்துல 1/6. பகடில் 4 கிடைப்பதற்கான நிகழ்த்தவுக்கு p = 1/6. அப்போ p 1/6 1 - p, அதாவது தோல்விக்கான மதிப்பு 5/6. ஸோ pக்கு 2 வழி தெரிஞ்சிருச்சு. ஸோ இருப்பு பரவலுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ f of x = nx p the whole power x 1 - p the whole power n - x xn வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்னோட வழியும் பியோட வழியும் 1 - பியோட வழியில தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எனவே இருப்பு பரவல் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு இருப்பு பரவல் கிடைச்சிடும். f of x = 10x into 1/x the whole power x 5/6 the whole power 10 - x. இது நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ எக்ஸோட வழி 10 வரைக்கும். ஸோ அதனால இந்த பரவல் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் இந்த பகடைக்கான இருப்பு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எடுத்துக்காட்டு, ஒரு இருப்பு மாறி எக்ஸின் சராசரி மற்றும் பரவற்படி படியே, அதாவது சராசரி பரவற்படி 2 மற்றும் 1.5 ஆகும். ஸோ அப்படி இருந்தால் கேள்வி கண்டுபிடி சொல்லலாம். ப்ராபர்ட்டி x of x = 0, ப்ராபர்ட்டி ஆஃப் x = 1, ப்ராபர்ட்டி ஆஃப் x greater than or equal to 1 ஆகியவற்றை காண்க. தீர்வு. இருப்பு பரவல் பிஎஸ்டிஎல்லாம் பார்த்திருப்போம். சராசரிக்கான ஃபார்முலாவும் பரவடிக்கான ஃபார்முலாவும் ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ நிகழ்த்தவு கண்டறிய n மற்றும் p ஆகிய பண்பளவை மதிப்புகள் கண்டறிய வேண்டும். அதாவது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n மற்றும் p வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதாவது தரப்பட்ட தகவல் இருந்து சராசரி அப்படின்னா n × p = 2 மற்றும் பரவற்படி npq = 1.5. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு பரவல் பிரிவிசில பார்த்துருப்போம். அதுல வந்து சராசரிக்கு ஃபார்முலா இது n × p, பரவற்படிக்கு npq. ஸோ அவங்க வந்து சராசரி வேல்யூவும் npq வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பண்ண போகிறோம். அதாவது இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா npq/np ஒரு ஃபார்முலா ஜெனரேட் பண்றோம். அதாவது npq/np, npq வேல்யூ = 1.5 நமக்கு தெரியும், np வேல்யூ 2 அவங்க கொடுத்துருக்காங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம பண்றோம். அதாவது இதுலேருந்து ஒரு வேலை காணணும். np கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், q தான் இருக்கும். அப்போ q வேல்யூ எவ்வளோ, அதாவது q = 3/4, அதாவது 3 × 1.5 / 4 × 1.5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4 நமக்கு வரும். ஸோ இதுல நம்ம q கண்டுபிடிச்சாச்சு. ஸோ q = 3/4. ஸோ நம்ம q வேல்யூ தெரிஞ்சுன்னா p யோட ஃபார்முலா தெரியும். அதாவது 1 - q, 1லேருந்து q கழிச்சிட்டோம்னா அதுதான் p. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 1 - 3/4 கழிச்சிங்கன்னா 1/4. ஸோ அதாவது p யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/4. சராசரி பரவற்படி கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா ஜெனரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி q கண்டுபிடிக்கிறோம். qலேருந்து p கண்டுபிடிக்கிறோம் அடுத்து. ஸோ இப்போ np = 2 என்பதால் ஸோ அப்போ நமக்கு p யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா p யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 2 p யோட வேல்யூ 1/4. ஸோ அப்போ மேலே போகும்போது 8 ஆகும். ஸோ என்னோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது என்னோட வேல்யூ 8 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ n-ம் p-யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எனவே x belongs to b, n8, p 1/4. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாய் மாதிரி பிலாங்ஸ் டு இது. இந்த இருப்பு பேஸ் பண்ணி தான் இருக்கு. இருப்பு பரவலுக்கான ஃபார்முலா f of x = nx p the whole power x 1 - p the whole power n - x, x ஓட வேல்யூ n வரைக்கும் போகும். ஸோ இப்போ np யோட வேல்யூ தெரியும். ஸோ எனவே நிகழ்த்தவு பரவலானது, அதாவது பார்த்தீங்கன்னா f of x தான் முன்னாடி ஃபுல்லாக பார்த்துருப்போம். f of x மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் x = x அப்படிங்கிறது மீன் ஆகும் தான். ஸோ நிகழ்த்தவு பரவலில் ப்ராபர்ட்டி ஆஃப் x = xங்கிறது அதுதான் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் x
ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ தான். அப்போ அந்த ஃபார்முலா படி என்னோட வேல்யூ 8 நமக்கு தெரியும், எக்ஸ் 1/4, அதாவது பியோட வேல்யூ 1/4 தி ஹோல் பவர் எக்ஸ், 1 மைனஸ் பியோட வேல்யூ 3/4 தி ஹோல் பவர் 8 மைனஸ் எக்ஸ், என்னன்னா 8 நமக்கு தெரியும், அதனால n ஈக்குவல் டு 8 வரைக்கும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சிம்பிள் பண்ணியாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து 0 போகணும். எக்ஸ் வந்து 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 0, அதாவது இந்த எக்ஸ் 0 போனால் இங்கே 0 வரும். அப்போ என்ன இங்கே 0, ஸோ 1/4 தி ஹோல் பவர் 0, 3/4 தி ஹோல் பவர் 8 மைனஸ் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3/4 ஹோல் பவர் 8. ஏன்னா இங்க 0 இருக்கு, இங்க ஹோல் பவர் 0 போட்டீங்கன்னாலும் 1 தான். எதுக்கு மேல பவர், அதாவது எந்த வேல்யூக்கு மேல பவர்ல 0 வந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். ஸோ இப்போ இந்த 1 மல்டிபிள் பண்ணும்போது என்ன நமக்கு 0 வந்துடும். ஸோ அதனால இது டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ 3/4 ஹோல் பவர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஸோ எஃப் ஆஃப் 1. அப்போ எக்ஸுங்க இடத்துல எல்லாம் 1 போடணும். அப்போ 8 ஆல்ரெடி நமக்கு சிம்பிள் இடத்துல எக்ஸுங்க இடத்துல 1 போட்டோம். 1/4 ஹோல் பவர் எக்ஸ் இடத்துல 1, 3/4 8 பவர் அது இடத்துல எக்ஸ் இடத்துல 1. ஸோ இந்த பரவலை சிம்பிளிஃபை பண்ணீங்கனாலும், அதாவது ஃபைவ்ல 2 into 3/4 தி ஹோல் பவர் 3/4 தி ஹோல் 7, 2 into 3/4 தி ஹோல் 7 நமக்கு வரும். ஏன்னா 1 ஃபோர்ஸ் இங்க 2 ஃபோர்ஸ் அடிக்கும். அதனால 2 into 3/4. ஆக்சுவலாக இங்கே ஆஃப்லைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டிவைடில் இருக்கிறது மாதிரி தான் அர்த்தம். ஸோ n டிவைட் பை எக்ஸுங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகோடத்தி சார்பு பார்க்கலையே பார்த்துருப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது 1லிருந்து எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 வந்து கழிச்சிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ப்ராபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுங்கிறது வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தோட சார்பு பண்ணுவோம் பார்க்கும்போது பார்த்துருவோம். அந்த வீடியோ கால் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முலா படி இதை 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் 1 எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபர்தர் அதே பண்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சிம்பிள், அதாவது 1 மைனஸ் ப்ராபிலிட்டி எக்ஸ் லெஸ் தன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கே போட்டிருக்கோம், அதாவது 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு. ஆனால் எக்ஸ் லெஸ் தன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தன் 1 விட என்ன கம்மியாக இருக்குது, 0 மட்டும் தான் இருக்குது. அதனால தான் 1 மைனஸ் ப்ராபிலிட்டி எக்ஸ் ஆஃப் 0. எக்ஸ் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதனால 1 மைனஸ் 3/4 தி ஹோல் பவர் 8. ஸோ இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், அடிக்கடி பப்ளிக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.